நம்ம நாலாவது தெரு நாராயணங்கிறானே, ஆமா, அவன் ரொம்ப கடன் வாங்கிட்டானா, செம்ம பிரச்சனையாகுதான். அவன் ஏற்கனவே ஸ்டேஷன்ல போய் வந்துக்கிறானப்பா. அவன் ஸ்டேஷன் போன கதையை கேளு. ஏதோ ஒரு புண்ணட்டி வச்சுங்கிறானுமே. நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. யாரும் காத்து வாக்குல வந்துச்சு கோவிந்தாவோட. ஐயோ, என்னப்பா சொல்ற? மத்தவங்க சொல்றதுதான் சொல்றேன், நான் புத்தவா சொல்றேன். நான் சின்னசாமி அண்ணா, உனக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு சம்பவம் நம்ம ஊர்ல. உன்னதான் தேடி நம்ப வந்து உட்காருவா. என்ன விஷயம்? நம்ம ஊர்ல 15 போலீஸ் வந்துச்சுன்னா. 15 போலீஸா? என்னப்பா சொல்ற? ஆமாண்ணா, அந்த பக்கம் யாரோ சாராயம் காசுறாங்களாம், அவங்களுக்கு பிடிக்கதான் வந்துக்குதுண்ணா. சாராயம் யார் நம்ம ஊர்ல காசுவாங்க? வரதுதான் காசுவான். வரதுனா என்னப்பா சொல்ற? அவன் தான்ப்பா தண்ணி கேன் எடுத்து போவான். யோ, தண்ணி கேனா எடுத்து போனா அவன் தான் சாராயம் காசுவானா? அவன் என் பங்காளி தெரியுமா உனக்கு? பங்காளி இருந்தா உண்மையிலேதான் ஆயிடுவான். யோ, உன் தம்பி குத்தா கேனா எடுத்து போறான், அப்ப அவன் காசு இருக்க மாட்டானா? என் தம்பியில இசுக்க வேலை வச்சுக்காத, நல்லது இல்லை தெரிஞ்சுக்கோ. அப்ப என் பங்காளி எஸ்பியா நீ? இருப்பா, அந்த விஷயம் அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் என்னதான் ஆச்சு? அப்புறம் ஆச்சுண்ணா, போலீஸ் வந்து கேச்சு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ சொல்லு, அவங்க தம்பி தான் காசுறான்ட்டு. என்னடா விளையாடுறியா? என் தம்பியை போலீஸ்ல புத்துட்டாங்கன்னு பாக்குறியா? இருப்பா, ஏன் அவசரப்படுற? சும்மா ஒரு பேச்சுக்கு தானே பேசிக்கிறோம். பேச்சுக்கினாவோ அவங்க அப்பா யார் வச்சுக்கிறான்னு சொல்லட்டுமா? அவங்க அப்பா நான் ஒரு தங்கமான மனுஷனாச்சப்பா. யோ, என் குடும்பத்தை பத்தி பேசுற, அதெல்லாம் சரியில்லை, ஒழுங்கா பாத்துக்கோ. என்னடா குடும்பம்? வெங்காய குடும்பம் மோசமான குடும்பம்டா. யோ, பேச சேரத்துக்கு மண்டியில போட்டுருவேன். ஏய், உனக்கு எடுக்க